Good morning students. Now we are going to see about exercise 2.4 la first sum பார்க்க போறோம். Represent the following numbers on the number line. So three subdivisions are given here. One by one பார்க்கலாம். So first subdivision பாருங்க 5.348. நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம் பார்த்த மாதிரியே தான் இந்த சம்மும் பாருங்க 5.348. அப்போ 5.3ன்றதே நமக்கு எதுக்கு இடையில இருக்கும்? 5க்கும் 6க்கும் இடையில இருக்குமாப்பா. ஸோ இப்போ 5.348ன்றது எதுக்கு இடையில இருக்கும்னு ஆப்வியஸாக நமக்கு தெரியும், 5க்கும் 6க்கும் இடையில இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 5 and 6 இருக்கக்கூடிய நான் நம்பர் லைனில் 5 and 6 இருக்குது. அந்த 5க்கும் 6க்கும் இடையில தான் இந்த வேல்யூ இருக்கும். ஏன்னா 5.3ன்றது வந்து 5ஐ விட ஜாஸ்தியாகவும் 6ஐ விட கம்மியாக தானே இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸை நான் 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 5.34. அப்போ 5.348க்கா. ஸோ இப்போ 5.34ன்றது எங்கே இருக்குது? 5.34ன்றது 5 அதாவது இந்த 5.0 and 6 இதை வந்து 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ 5.3ன்றது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 5.3ன்றது இந்த இடம் இருக்கா. அப்போ 5.34ன்றது 5.3க்கும் 5.4க்கும் இடையில இருக்குமா. ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணிக்கிறோம். 5.30, 5.31, 5.32, 5.33, 5.34, 5.35, 5.36, 5.37 and 5.38, 5.39, 5.40. அப்போ இந்த வேல்யூ ஓகேவா. இந்த டிஸ்டன்ஸை நம்ம 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ 5.34 தானே பார்த்தா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ 5.348. அப்போ 5.348ன்றது 3.4க்கும் 3.5க்கும் இடையில இருக்குமா. 5.34க்கும் 3.5க்கும் இடையில தான் நமக்கு 3.41, 42, 43 அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸை நான் 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ 5.340, 5.341, 5.342, 5.343, 5.344, 5.345, 5.346, 5.347, 5.348, 5.349, 5.350 ஓகேவா. இந்த புரிஞ்சுதா. இதை 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 5.348ன்றது இதுக்கு இடையில எங்கே இருக்குது? 340, 41, 42. ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது 5.348உடைய நம்பர் லைன் ஓகேவா. ஸோ ப்ரீவியஸாக நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே தான் இது என்ன பண்ணுறோன்றதை நான் இங்கே சொல்யூஷனில் எழுதியிருக்கிறேன். ஸோ பாருங்கள் டிவைட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 5 and 6 into 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸ். Mark the point 5.3 which is 7th from the left of the 6 and 3rd from the right of the 5 ஓகேவா. So and 5.34 lies between 5.3 and 5.4. Divide the distance into 10 equal intervals. Mark the point 5.34 and 5.348 lies between 5.34 and 5.35. Divide the distance into 10 equal intervals. Mark the point 5.348. Clear இருக்கா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 6.4 பார் அப் டு 3 டெசிமல்னு கொடுத்துருக்காங்க. 3 டெசிமல் பிளேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 6.4 பார்னால் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பார்னால் என்னது 6.4444ன்னு போய்கிட்டே இருக்கும் நமக்கு அப்படி தானேப்பா. ஸோ 6.4 பார்னால் 6.4444ன்னு இட்ஸ் கோயிங் அண்ட் போய்கிட்டே இருக்கும். அதாவது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்வயரிங்காக இருக்கும். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3 டெசிமல் பிளேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் பிளேசஸ்ன்றப்ப இதை நான் என்ன எடுத்துக்கிறேன் 6.444. ஸோ 3 டெசிமல் வந்துருச்சாப்பா. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து நம்பர் லைன் ட்ரா பண்ண போகிறோம் ஓகேவா. சரி இப்போ 6.44ன்றது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக நம்பர் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் 6.44ன்றது எதுக்கு இடையில இருக்கும்? 6 பாயிண்ட்டுன்னு வச்சாவேன்னு 6ஐ விட ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் எதை விட கம்மியாக இருக்கும் 7 விட. அப்போ 6க்கும் 7க்கும் இடையில இருக்குமா இந்த நம்பர் லைனில். ஸோ இப்போ 6 and 7க்குள்ள டிஸ்டன்ஸை 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக நான் டிவைட் பண்ணுறேன். இந்த டிஸ்டன்ஸை நான் 10 ஈக்குவல் டிஸ்டன்ஸாக வந்து டிவைட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 6.0, 6.1, 6.2, 6.3, 6.4, 6.5, 6.6, 6.7, 6.8 and 6.9,
7.0 ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒரு டெசிமல், அடுத்து செகண்ட் 2 டெசிமல், அடுத்து தேர்டு 3 டெசிமலாக வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம் ஓகேவாப்பா. ஸோ இப்போ 6க்கும் 7ஐயும் நம்ம 10 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியாச்சு. தென் 6.4, அப்போ 6.4ன்றது பார்த்திங்க அப்படின்னா 6.44. அப்போ 6.44ன்றது எதுக்கு இடையில இருக்கும்? 6.4க்கும் 6.5க்கு இடையில இருக்குமா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணுறேன். இப்போ 6.40, 6.41, 6.42, 6.43, 6.44, 6.45, 6.46, 6.47, 6.48, 6.49, 6.50. ஸோ இந்த இதை நான் 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6.44 இது. அப்போ 6.44 நமக்கு என்ன அடுத்து 6.44 இருக்குது. அப்போ 444 இருக்குது. அப்போ எதுக்கு இடையில இருக்கும்? 6.44க்கும் 6.45க்கும் இடையில இருக்குமா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ 6.440, 6.441, 6.442, 6.443, 6.444, 6.445, 6.446, 6.447, 6.448, 6.449 அண்ட் 6.450. ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் 10 ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 6.44ன்றது இது எங்கே இருக்குது? 6.40, 41, 42, 43, 44. அப்போ இந்த தான் நமக்கு வந்து நம்பர் லைன் ஓகேவா. 6.44 நம்பர் லைன் புரிஞ்சுதாப்பா? மார்க் பண்ணியாச்சு இந்த பாயிண்ட்டை. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு இடையில இருக்குது என்னென்னு பார்க்கணும். இங்கே அப் டு இப்போ 4 டெசிமல்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும்? 44444 எடுத்துக்கணும் ஓகேவாப்பா. இங்கே 3 டெசிமல்ன்றதுனால நம்ம 6.44ஓட ஸ்டாப் பண்ணிட்டோம் ஓகேவா. ஓகே, இதை எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்றது இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். டிவைட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 6 and 7 into 10 equal intervals. Mark the point 6.4 which is 6th from the left of the 7 and 4th from the right of 6. And 6.444 lies between 6.4 and 6.5. Divide the distance into 10 equal intervals. Mark the point 6.44. Next பாருங்க 6.444 lies between 6.44 and 6.45. Divide the distance into 10 equal intervals. Mark the point 6.444 on the number line. ஓகேவா. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 4.73 பார் அப் டு 4 டெசிமல் பிளேசஸ். இப்போ 4 டெசிமல் பிளேசஸ்னால் எப்படி வரும்? ஆக்சுவலாக 4.73 பார்ன்றது எப்படி வரும்? 4.73 73 73 73 இட்ஸ் கோயிங் ஆன் ஓகேவா. நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்வயரிங்காக இருக்கும். நமக்கு 4 டெசிமல் பிளேசஸ்ன்றப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டெசிமலோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ 4.7373யோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம 4.73க்கு நம்பர் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ ஜென்ரலாக நான் நம்பர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ 4.7ன்றது எதுக்கு இடையில இருக்குது? 4க்கும் 5க்கும் இடையில இருக்குமாப்பா. ஸோ இந்த 4 and 5ன்ற உள்ள டிஸ்டன்ஸை 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணுறேன். அப்போ 4.0, 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5, 4.6 and 4.7, 4.8, 4.9, 5.0. ஸோ இந்த இதை 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4. இப்போ 4.7ன்றது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 4.73 இங்கே 4க்கும் 5க்கும் இடையில 4.7. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா 4.73. இப்போ 4.73ன்றது எங்கே இருக்கும்? 4.7க்கும் 8க்கும் இடையில இருக்குமாப்பா. இப்போ 4.7க்கும் 4.8க்கும் இடையில இருக்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸை 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணுறேன். அப்போ 4.70, 4.71, 4.72, 73, 4.74, 4.75, 4.76, 4.77, 4.78, 4.79 and 4.80 இதை 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4.737. ஸோ இப்போ 4.737ன்றது 4.73க்கும் 74க்கும் இடையில இருக்குமா. ஸோ இந்த டிஸ்டன்ஸை 10 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறேன் ஓகேவா. 4.730, 4.731, 4.732, 4.733, 4.734, 4.735, 4.736, 4.737, 4.738, 4.739,
4.740. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4.7373 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு எதுக்கு இடையில இருக்கும்? 4.73க்கும் 734க்கும் 4.733க்கும் 4.734க்கும் இடையில இருக்குமாப்பா இந்த வேல்யூ. அப்போ 4.7 இந்த டிஸ்டன்ஸை 10 ஈக்குவலாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். சரி 4.737. அப்போ 737ன்றது 4.737க்கும் 4.738க்கும் இடையில இருக்கும். இந்த டிஸ்டன்ஸை நான் வந்து 10 ஈக்குவல் பார்ட்ஸாக 10 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ 4.73 4.7370, 4.7371, 4.7372, 4.7373, 4.7374, 4.7375, 4.7376, 4.7377, 4.7378, 4.7379, 4.7380. ஓகேவா? இந்த வேல்யூ இப்போ நமக்கு பாருங்கள் 4.7373 எங்கே இருக்குது? 4.7373 இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த தான் வந்து 4.7373 உடைய நம்பர் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்றதை நான் இங்கே சொல்யூஷனில் எழுதியிருக்கேன் பாருங்கள். டிவைட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 4 and 5. அந்த வந்து 4.73ன்றது எங்கே இருக்குது? 4 and 5க்கு இடையில இருக்கிறதுனால 4 and 5 into 10 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். மார்க் த பாயிண்ட் 4.7 which is third from the left of the 5 and 7th from the right of the 4ல இருக்குது. Next 4.73 lies between 4.7 and 4.8. Divide the distance into 10 equal intervals. Mark the point 4.73. Next 4.737 lies between 4.73 and 4.734. 4.737 4.737 lies between 4.73 and 4.74. Divide the distance into 10 equal intervals. Mark the point 4.737. Next பாருங்க 4.7373 lies between 4.737 and 4.738. Divide the distance into 10 equal intervals. Mark the point 4.7373. புரிஞ்சதா? இது ஃபஸ்ட்டு சம் வந்து இந்த ரெண்டு மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவாப்பா? எத்தனை டெசிமல் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்பர் லைனில் ட்ரா பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.